வணக்கம். உங்க ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த ரொம்பவே சிம்பிளான சயின்ஸ் அடிப்படையிலான 5 டிப்ஸை இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு தப்பான நம்பிக்கையில இருந்து ஆரம்பிக்கலாம். இயற்கை இனிப்புகள்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே நல்லதா? நம்ம டிப்பு ரொம்ப முக்கியம். டீ, காஃபில சர்க்கரைய முழுசா நிறுத்திடுங்க. ஆமாங்க, தேன், வெல்லம் உட்பட தான். உங்க உடம்புக்கு எல்லாமே சர்க்கரை தான். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா சர்க்கரை எவ்வளவு வேகமா ஏறுதுன்னு அர்த்தம். பாருங்க, வெல்லம் தான் வெள்ளை சர்க்கரையை விட மோசம். சரி, இப்போ ரெண்டாவது டிப். நம்ம சாப்பிடுற தானியத்துல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாலே போதும். வெள்ளை அரிசிக்கு பதிலா சிறுதானியத்துக்கு மாறுங்க. இதோட ஜிஐ கம்மி, அதனால சர்க்கரைய கண்ட்ரோல்ல வைக்கும். இந்த வித்தியாசத்தை பாருங்க. சிறுதானியத்துல வெள்ளை அரிசியை விட 50 மடங்கு வரைக்கும் நார்ச்சத்து அதிகம். மூணாவது டிப் ரொம்ப முக்கியம். எல்லா பழமும் ஒண்ணு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நல்ல பழுத்த மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் இதெல்லாம் சர்க்கரையை டக்குன்னு ஏத்திடும். இதை தொடவே கூடாது. அதுக்கு பதிலா நெல்லிக்காய், கொய்யா, பெரி பழங்கள் மாதிரி சர்க்கரை கம்மியா இருக்கதை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. நாலாவது டிப் என்னன்னா, இந்த ஸ்நாக்ஸ் விஷயத்துல இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் தந்திரத்தை பத்தி தான். டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி பிஸ்கட் எல்லாமே ஒரு ஏமாத்து வேலை. அதுல வெறும் மாவு சத்து தான் அதிகம். ரோல் ரொம்ப சிம்பிள். பாக்கெட்ல அடைச்சு பெரிய லிஸ்ட் போட்டிருந்தா அந்த பக்கமே போகாதீங்க. கடைசியா 5வது டிப். உங்க ஹெல்த் நம்பர்ஸை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்க ஏபிசியை ட்ராக் பண்ணுங்க. அதாவது A1C, பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், இது 3 டார்கெட்ல இருக்கணும். தினமும் வாக்கிங், நேரத்துக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். இதுதான் நல்ல கண்ட்ரோலுக்கு அடிப்படை. அதே மாதிரி வருஷம் உங்க கிட்னி மற்றும் கண்ணை கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அப்போ சுருக்கமா சொன்னா, இனிப்பு வேண்டாம், சிறுதானியம் சாப்பிடுங்க, பழங்களை பார்த்து தேர்ந்தெடுங்க, நொறுக்கு தீனி வேணாம், உங்க ஏபிசியை ட்ராக் பண்ணுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். ஆனா எதையும் செய்யறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட பேசிடுங்க.